மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா.
ஆதியாகமம் 40வது அதிகாரம் கடைசி வசனம் 23. ஆனாலும் பானபாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டார். போன உடனே எனக்கு வேலை அதுதான்ப்பா, எனக்கு எவ்வளோ பெரிய நீ உதவி செஞ்சுருக்கிற, நீ இல்லாமல் நான் மறுபடியும் இந்த வேலைக்கு வர முடியுமா, உன்னை மறக்கவே மாட்டேன்ப்பா, யோசேப்பு நீ ரொம்ப முக்கியமான ஆளுப்பா, கடவுளுக்கு அடுத்தாப்பில் நீ தான்ப்பான்னு சொல்லி எவ்வளோ சொல்லியிருப்பான். ஆனால் மறுபடியும் அதே மாதிரி அரண்மனைக்கு போன உடனே, ராஜாவுடைய மடியில் உட்கார்ந்த உடனே, சுகபோகங்கள்லாம் வந்த உடனே, வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை கத்தர் மறுபடியும் கட்டளையிட்ட உடனே அந்த யோசேப்பை அப்படியே மறந்துட்டான். கொஞ்சம் கூட ஞாபகத்தில் வைக்கவே இல்லை. இது நிலைமைக்கு வர காரணமாக இருந்த யோசேப்பு குறித்து அவன் சிறிதெல்லாம் சிந்திக்கவில்லை. மனிதர்கள் என்றால் அப்படித்தான் இருப்பார்கள். அப்படி இப்படி ஆணை பூனை என்று சொல்லுவார்கள். உன்னை அப்படி பார்த்துக்கொள்வேன், இப்படி பார்த்துக்கொள்வேன் என்று சொல்லுவார்கள். உனக்கா என் உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்லுவார்கள். நீ இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த உடனே, கடவுளை அவங்கள உயர்த்தின உடனே நம்மளை உடனடியாக மறந்துடுவாங்க. நமக்கு கொடுத்த வாக்குகளை மறந்துடுவாங்க. மனுஷன் அப்படி தான் இருப்பான். நேற்று இருந்தது போல் மனுஷன் இன்று இல்லை, இன்று இருப்பது போல் நாளை அவன் இருப்பதில்லை. அன்பு மாறிக்கொண்டே இருக்கும், மனிதர்களுடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். குரங்கு மரத்துக்கு மரம் தாவுவது போல் மனிதர்களுடைய எண்ணங்களும் அப்படியே தாவிக்கொண்டே போகும். அது நிலையாக இருக்கவே இருக்காது. ஒருபொழுதும் மனிதர்களை நம்பாதிருங்கள். நாசியிலே சுவாசமுள்ள மனிதர்களை நம்பி மோசம் போனவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. வாலிப பிள்ளைகளை, வாலிப தம்பிமார்களை, மனிதர்களை நம்பாதிருங்கள். ஆண்டவர் ஒருவரையே நம்புங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புங்கள். பைபிளில் வசனங்கள் எல்லாம் தங்கத்தினால் எழுதப்பட்டவைகள். ஆண்டவர் ஒன்றை உங்களுக்கு சொல்லுவார் என்றால் அதை செய்யாமல் விடவே மாட்டார். அவர் உங்களை மறக்கவே மாட்டார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவரின் அன்பே சிறந்தது. அவரை பற்றி கொள்ளுங்கள், அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நாசரேத் தேவனுடைய மாளிகையில் வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டம் நடைபெறும்.
நல்ல ஒரு சந்தர்ப்பம் விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக. இயேசு அங்கு வருகிற ஒவ்வொருவரையும் விடுவித்து வருகிறார். நீங்களும் எங்கிருந்தாலும் இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்கும்படியாக உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிக்கப்படும் என்பதையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் அறிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அந்த ஃபேவர் பிளாக்கை போடுகிற, அந்த ரோடு போடுகிற அந்த கடைசி நேரத்தில் நாம் நிற்கின்றோம். எப்படியாவது கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்யும்படியாக, ஆண்டவர் அதற்கான வாசலை திறக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அடைக்கலான் குருவி முதியோர் இடத்துல சேர சரியான நேரம். அகாடமிக் இயர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. அங்கே இருப்பவர்களுக்கு சிறப்பான உணவு பரிமாறப்பட்டு வருகிறது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எங்கிருந்தாலும் வந்து அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் சேருங்கள். 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் மூண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடுள்ளவனின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக கொண்டிருப்பதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜபாரமானாலும் நிலைப்படுவது இல்லை. இப்பொழுதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். பெத்த பிள்ளையிடத்திலே ஒரு தகப்பன் பேசுவதைத்தான் இங்கே நாம் கேட்கின்றோம், வேதனைப்படுகின்றோம். ஒரு தகப்பன் என்று கூட மாத்திரம் சொல்ல முடியாது, ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு ஒரு அப்பாவியை எப்படியாவது கொண்டு விட வேண்டும் என்கிற ஒரு தவறான எண்ணம். அந்த அப்பாவி ஆகிய தாவீது வாலிபனாக இருக்கின்றார். ஒரு கேடும் ஒரு தீங்கும் சவுல் ராஜாவுக்கு அவர் செய்யவில்லை. அவர் பிரபலமாகிவிட்டார். கோலியாத்தை வீழ்த்தியது நிமித்தமாக மக்கள் மத்தியிலே அவர் புகழப்பட்டார். அவருக்கு பின்னால் நிறைய மக்கள் இருந்தாங்க. அவரை அநேகர் நேசித்தாங்க. பிரபலமாக இருந்ததுனால என்னை விட பிரபலமாக இருக்கிறான், எனவே என் ராஜ்யபாரத்துக்கு இவன் போட்டியாகி விடுவான் என்று பொறாமைப்பட்டு அந்த ராஜா தாவீதை கொலை செய்ய வகை தேடி. எல்லாம் இமேஜினேஷன் தான். இன்னொன்று நான் டாலரேஷன். தாவீதற்கு வந்த கூட்டம், தாவீதை நேசித்த மக்கள் புகழப்பட்ட பொழுது அது தாங்க முடியவில்லை. பொறாமையினாலே அவர் துடித்து கொண்டிருந்தார் என்று நான் காண்கின்றோம். இந்த மாதிரியான குவாலிட்டி நம்மக்கிட்ட வந்துடாமல் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா இதே சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான், தீர்க்கதரிசனம் சொன்னவர் தான், நல்ல மனுஷன்தான். இப்போ இவ்வளோ கேடு கெட்டவராக மாறிட்டார். நாமும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஆலயத்துக்கு செல்கிறவர்கள் தான், பைபிளை வாசிக்கிறவர்கள் தான், ஜெபிக்கிறவங்க தான். சில நேரங்களில் இந்த மாதிரி தாவீதை நாம் காண்கிற பொழுது, நம்மை விட ஒருவர் பிரபலமாகின்ற பொழுது, நம்மை விட இன்னொரு ஊழியக்காரனுக்கு கூட்டம் வருகிற பொழுது, நம்மளுடைய பிஸ்னஸை விட இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட்டம் வரும் பொழுது, நம்மை புகழ்ந்து பேசுவதை விட நம்முடைய அயலான யாரோ ஒருவர் புகழ்ந்து பேசுகின்ற பொழுது, அதை நாம் நம்மை பாதிக்காதபடி பாதுகாத்து கொள்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். ஓகே, ஆண்டவர் ஏதோ அவங்களுக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார், இல்லாவிட்டால் என்னை விட அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீதிமானாக இருக்கிறார்கள், அதனால தான் அவங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வருகிறது, அதனால தான் அவர்களுக்கு வெற்றி உண்டாகிறது என்று அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிற, அது நிமித்தமாக எந்த விதத்திலும் மனக்கிலேசம் அடையாதவர்களாக நாம் இருப்பதற்கு நம்மை பழகி கொள்ள வேண்டும். ஸ்கூலில் கடைசியாக 11th 12th படிச்சுட்டு இருக்கிற நேரம், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் திருவனந்தபுரத்திற்கு நான் விளையாட போயிருந்தேன். அப்போல்லாம் அந்த கிருபையில் ஒவ்வொரு ஊருக்கும் நான் சென்று இந்த விளையாடுறதுக்காக போகிறது வழக்கம், ஷார்ட் புட்டில் இருந்ததுனால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நிறைய அனுபவங்கள், நிறைய பிரயாணங்கள், நிறைய மனிதர்களை சந்திக்க, அறிவிலே வளர ஆண்டவர் அதை பயன்படுத்தினார். என்னை பயிற்சிவித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்தவுடனே பல கடைகள் இருந்தன. என்ன பழம் வாங்க போனேங்கிறதெல்லாம் மறந்துட்டேன். 2 பழக்கடைகள் இருந்தன. போனோன்னு ஒருத்தர் கூப்பிட்டார், அவனை அடுத்தவர் கூப்பிட்டார், நான் அடுத்தவர்கிட்ட போயிட்டேன். இவர் கூப்பிட்டாரு, ஆனால் அடுத்தவர் கூப்பிட்டோன்னே அடுத்தவர்கிட்ட 2 பக்கத்தில் கடை வச்சுருக்காங்க. அப்போது நான் இவர்கிட்ட போயிட்டு 1 கிலோ 2 கிலோ கேட்குறேன். உடனே அவர் ஏதோ ரேட் கூட்டி சொல்கிறாரு. இப்படிலாம் ரேட்டு கூட்டி சொன்னால் நான் அவர்கிட்ட வாங்குவேன். 1 கிலோ எங்கே எவ்வளோன்னு அவர்கிட்ட கேட்குறேன். உடனே அவர் ஏன்ட்ட வரல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்தார் போல் கையை வீசி திரும்பி கொண்டார். நான் ஒரு அப்பாவி. நான் திருவனந்தபுரத்துக்கு அப்போ தான் முதலாக வந்திருக்கிறேன். நான் உலகம் தெரியாதவன். இவரும் கூப்பிட்டாரு, அவரும் கூப்பிட்டாரு. அவர்கிட்ட போய் நிற்கிறேன்.
விவரம் தெரியாமல் இருக்கிறதுனால தான் அவர் என்கிட்ட கோவப்படுவார்னு தெரியாமல் அவர்கிட்ட போயிட்டு 1 கிலோ எண்ணெய் இவர்கிட்ட நின்றுக்கிட்டு அவர்கிட்ட 1 கிலோ எண்ணெய்னு கேட்டேன். உடனே அவர் என்னை என்கிட்ட வரல அப்படின்னு சொல்லி என்னை மூஞ்சில் அடித்தார் போல சொன்னார். அந்த மனிதனுக்கு என்னிடத்தில் வரலைங்கிற கோபம், என்ன என்கிட்ட வந்து வாங்கினேன் இன்னொருத்தர்கிட்ட வாங்குறார், அது கோபமாக வெளிப்பட்டது. ஒரு அப்பாவியை அவர் திட்டும்படியாக அவர் துணிந்தார். சரி நானும் கூப்பிட்றேன், அவரும் கூப்பிட்றாரு. ஓகே அங்கே போயிட்டார். ஓகே அதில் என்ன இருக்குது, எனக்கு அடுத்த கஸ்டமர் வருவார். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் எவ்வளோ படி இழக்கணும்னு வச்சுருக்காரோ அவ்வளோ அளப்பார். அதை யாராலும் தடுக்க முடியாது. நமக்குன்னு ஆண்டவர் தரது நினைக்கிறத ஒருத்தரும் பிடுங்கி செல்ல முடியாது. அதை முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீது என்னை விட பிரபலமாகிறான் என்று அவரால் தாங்க முடியவில்லை. இந்த குணம் நம்மகிட்ட காணப்படவே கூடாது. நமக்குன்னு ஆண்டவர் எதை வச்சுருக்காரோ அது நமக்கு, அதை யாரும் தடுக்க முடியாது. தாவீதும் பிடுங்க முடியாது, யோனத்தானும் பிடுங்க முடியாது, யாரும் பிடுங்க முடியாது. இன்னொருத்தர் புகழ்கிறாங்க, ஒன்று கூட்டம், இன்னொன்று பிஸ்னஸ், இல்லைன்னா இன்னொரு மக்கள் புகழப்படுறாங்களா, ஓகே சோத்திரம் சந்தோஷம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அது நம்முடைய மனதில் கூடு கட்டுவதற்கும் நாம் அவர்களை வெறுப்பதற்கும் காரணமாக அமைந்து விடக்கூடாது. சவுல் ராஜாவுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு எடுத்துக்காட்டாக எச்சரிப்பாக இருக்கிறது. அவருடைய பொறாமை, அவர் தாவீதனை குறித்து புகழப்படுறதை பார்க்க அவருக்கு தாங்க முடியல. அதனால தானே சொந்த மகனையை போய் 2ஆம் பண்ணுகிறவனே ஒரு தாய்க்கு மாணவன் சொல்லிட்டு எவ்வளோ கேவலமாக பெற்ற மகனை அவர் திட்ட அளவுக்கு துணிஞ்சிட்டாருன்னா அவருக்குள்ளாக இருந்த அந்த துவேஷம், பொறாமை, அது பெற்ற மகனை எவ்வளோ கேவலமாக பேச தூண்டியது என்று நாம் காண்கின்றோம். அதை வாஸ்து பாருங்க, ரொம்ப வேதனையாக இருக்கும் அந்த வசனம். அவ்வளவு உள்ளத்தை குத்தி தைப்பது போல இருக்குது. யாரை திட்டுகிறார்? தன் சொந்த மகனை திட்டுகிறார். நீ ஈசாய் மகனோட சேர்ந்தது எனக்கு தெரியாதா? உன் தாயின் மானத்துக்கு நீ அவமானத்தை ஏற்படுத்திட்டிய. தாவீதுட்ட ஃப்ரெண்டாக இருந்தால் தாவீதின் மானத்துக்கு நம்ம அவமானத்தை ஏற்படுத்தி என்ன மாதிரி முட்டாள்தனமாக அவர் முடிச்சு போடுகிறார். 2ஆம் பண்ணுறதுன்னா அவர் தான் தன்னை அவர் திட்டுறார், மகனே அவனுடைய மகனேன்னு சொல்லி சொல்கிறார். ஒரு கோபம், ஒரு சின்ன கோபம், ஒரு சின்ன பொறாமை ஒரு மனிதனை எப்படி பேச வைக்கிறது, எப்படி ஆட வைக்கிறது, சத்துரு அவனை எப்படி கையில் ஒரு கருவியாக எடுக்கின்றான், பெத்த மகனுக்கு விரோதமாக அவனை பேச வைக்கின்றான் என்றெல்லாம் இந்த இடத்துல நாம் காண்கின்றோம். நாம் இப்படியாக சத்துரு நம்ம இயக்குவதற்கு நாம் அனுமதி கொடுக்கக்கூடாது. படிக்க போகிற இடத்துல, வேலை பார்க்க போகிற இடத்துல எப்பொழுதும் நம்ம நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. பிஸ்னஸ் பண்ண போகிற இடத்துல, ஊழியம் பண்ண போகிற இடங்களில் நாம் சில நேரங்களில் நம்பர் 1 இருக்கலாம், சில நேரங்களில் நம்பர் 2 இருக்கலாம், சில நம்பர் 5 இருக்கலாம், 10 இருக்கலாம். யாரோ ஒருவர் பிரபலமாகலாம், அது ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அது நம்மை பாதிப்பதற்கு, நம்முடைய மனநிலைமையை பாதிப்பதற்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது. கொஞ்ச காலம் அவங்க பிரபலமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் தகுதியாக இல்லைன்னா ஆண்டவங்களை அப்புறப்படுத்திடுவார், அவ்வளோதான். கொஞ்ச காலம் கூட்டம் வரும், கத்தர் பார்த்துட்டு இருப்பார், சரியில்லையா தூரப்போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவார். அது வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். பெத்த மகனை திட்டுகிற அளவிற்கு அவர் துணிந்தார் என்றால் தாவீது மேலே இருந்த கசப்பு, தன் மகன் சப்போர்ட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு பெத்த மகனுக்கு விரோதமாய் அவர் பேசும்படியாக அவரை தூண்டியது என்று நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்கள், நம்முடைய உள்ளத்தில் சமாதானம் எந்த காரணத்தை கொண்டும் அது கெட்டு போகாதபடிக்கு நாம் பார்த்துக்கொள்வோம். இதில் அற்பமான காரணங்கள், பக்கத்து வீட்டுக்காரர்களோடு ஒப்பிட்டு அவங்க எவ்வளோ பெரிய சேலை கட்டியிருக்காங்க, அவங்க எவ்வளோ நகை போட்டிருக்காங்க, அவங்க எவ்வளோ பெரிய தாலிக்குடி போட்டிருக்காங்க, நீங்கள் என்ன வாங்கி கொடுத்துருக்குறீங்க, புருஷன் சண்டை போடுறதால என்ன அர்த்தம் இருக்கிறது? இன்னொருத்தரை ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய சமாதானத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடாது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய கார் வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய வீடு வாங்கியிருக்கிறாங்க, என் கூட வேலை பார்க்குறவங்களாம் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, ஒப்பிட்டு பார்த்து எனக்கு இல்லையே என்று நான் மனக்கிலேசம் அடைவது, நான் வருத்தப்படுவது, அது வீணான காரியமாக இருக்கும். அது ஆபத்தை விளைவிப்பதாக இருக்கும், பொறாமை கொள்ள வைக்கும், அது தேவையற்றதாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவை தேடுகிற பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அது தேவையில்லை என்பதை இந்த இடத்துல நான் காண்கிறோம். ஒன்று, அவர் ரொம்பவும் திட்டுறாரு. அவர் சொல்கிறாரு, நீ அவன் உயிரோடு இருக்க வரைக்கும் உனக்கு ராஜ்யபாரம் நிலை நிற்காது, உனக்கு கொள்ளணும். அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு ராஜ்யபாரம் கிடையாது, நீ ராஜாவாக முடியாது, எனக்கு அடுத்தாப்புல நீயோ நானோ ராஜாவாக முடியாது. அவன் இருக்கான், உயிரோடு இருந்தான்னா அவன் தான் ராஜாவாகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாக வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னாராம். என்ன நியாயம் இது? ராஜாவாயிருவானால அவனை கொல்லணும். எனக்கு இது அதிக வேதனையை தருகிறது. அன்றைக்கு அது மாத்திரமாக நடந்தது, இன்றைக்கும் இதுதான் நடக்கிறது. தன்னை விட ஒருவன் பிரபலமாகி விடுவான், தன்னை விட ஒருவன் அதிகமாய் சம்பாதித்து விடுவான், தன்னை விட ஒரு மனிதனுக்கு கூட்டம் வந்து விடும். அது ஊழியமாக இருந்தாலும், பிஸ்னஸாக இருந்தாலும், அது அரசியலாக இருந்தாலும், ஒருவனுடைய வளர்ச்சி வருவதை முதலாவதாகவே பார்த்து
அவனை கொல்ல வேண்டும், அவன் நற்பெயரை கொள்ள வேண்டும், மக்கள் மத்தியில் அவனுக்கு இருக்கிற பெயரை எப்படியாவது கெடுக்க வேண்டும், அவனை குறித்து துர்ச்செய்திகளை பரப்ப வேண்டும். பார்த்தீங்களா? அவனை மிதித்து கீழே தள்ளிவிட வேண்டும். நியாயமாய் முடிக்க அவனை ஜெயிக்க முடியாது. எனவே அவனை மிதித்து தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி பயங்கரமான ஒரு பிசாசுத்தனமான எண்ணம் அனைவருக்கு ஏற்படுவதை காண்கிறோம். நான் ராஜாவாக இருக்கணும், நான் தான் ராஜாவாக இருக்கணும், நான் தான் முதல்ல இருக்கணும், எனக்கு தான் கூட்டம் வரணும், அதனால் அவன் அழியணும், அவனை கொல்லணும். இதெல்லாம் உலக வரலாற்றிலே இல்லைன்னா அரசியல் வரலாற்றிலே பார்க்கும் பொழுது இதெல்லாம் மிகவும் சகஜமான காரியங்களாக இருக்கிறது. எத்தனையோ இஸ்ரவேல் ராஜாக்கள், யூத ராஜாக்கள் தான் ராஜாவாக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடன் பிறந்தவர்களை கொலை செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். அபிமெலேக்கு உடன் பிறந்த 70 பேரை அவன் கொலை செய்தான், படுகொலை செய்தான். காரணம், நான் ராஜாவாக வேண்டும் என்பதற்காக. அதே போல எத்தனையோ ராஜாக்களை பார்க்கிறோம், தான் ராஜாவாக வேண்டும் என்பதற்காக உடன் பிறந்தவர்களை கூட கொலை செய்ய அவர்கள் துணிந்தார்கள், நண்பர்களை கொலை செய்ய துணிந்தார்கள். வரலாற்றிலே பார்க்கிற பொழுது சீசரை கூட இருந்தவர்கள் குத்தி கொலை செய்தார், புரூட்டஸ் போன்ற நெருக்கமான நண்பர்கள் கூட குத்தி கொலை செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். காரணம் என்ன? நான் ராஜாவாக வேண்டும், நான் ராஜாவாகணும். ஐயா, நம்மளை ராஜாவாக்குறது ஆண்டவர் தான். நம்மளை பெரிய பணக்காரன் ஆக்குறது, பெரிய பிஸ்னஸ்மேன் ஆக்குறது, பெரிய பாலிட்டிஷியன் ஆக்குறது ஆண்டவர் தான். அதில் போயிட்டு நாம இன்னொருத்தனை கொலை செஞ்சுட்டு நம்ம அந்த இடத்தை பிடிச்சிடணும்னு நினைக்கிறது என்ன நியாயம் என்பதுதான் என்னுடைய கேள்வி. கடவுள் தான் நம்மை ராஜாவாக்க முடியும். நாம் அதற்காக உழைக்க வேண்டும், தகுதியானவர்களாக இருக்க வேண்டும், நம்முடைய தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் இரவு பகலும் அதற்காக உழைக்கணும், நல்ல வழியில் போராடணும். போட்டியாக இருக்கிறவனை கொன்னுட்டு நான் ராஜாவாக நினைக்கிறது என்ன நியாயம்? அது தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அவன் சாகணும்னு சொன்னவொன்னே 32 யோனத்தான் சொல்கிறாரு, யோனத்தான் தகப்பனாகிய தாவீதுக்கு பிரதியுத்தரமாக அவன் ஏன் கொல்லப்படணும், அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் உண்மையான நண்பன். அப்பான்னு பார்க்கல, ஃப்ரெண்டு தான் பார்க்குறாரு, நியாயத்தை தான் பார்க்குறாரு. அவன் ஏன் சாகணும், அவன் ஏன் கொல்லப்படணும்? அப்பா ஒரு ராஜாவாக இருக்கிறார், அவனை அவன் சாகணும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி பேசி வெறி பிடிச்சு பேசுகிறாரு, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. மகன் சொல்கிறான், அவன் ஏன் சாகணும், அவன் ஏன் கொல்லப்படணும்? அதுதான் யோனத்தான். எனக்கு யோனத்தானை மிகவும் பிடித்திருக்கிறது. பெத்த தகப்பனை விட நண்பன் தான் முக்கியம், தாவீது தான் முக்கியம், தாவீதின் பக்கம் நியாயம் இருக்கிறது, அவன் ஏன் கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட குரல் கொடுத்து அவர் பேசுகிறாரு. எவ்வளவு ஒரு நல்ல மனிதன், எவ்வளவு விரும்பப்படத்தக்க ஒரு குவாலிட்டி இந்த யோனத்தான்ட்ட இருந்ததுன்னு பார்க்குறோம். இவர் சவுல் ராஜாவுடைய மகன் தானாங்கிறது அநேக நேரங்களில் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. பைபிளை வாசிக்கும் பொழுதுலாம் யோனத்தான் சவுல் ராஜாவுடைய மகன் தானே, ஏன்னா அப்பாவுடைய சாயல் சிறிதளவு கூட யோனத்தான்ட்ட இல்லவே இல்லை. யோனத்தான் முற்றிலும் வித்தியாசமானவராக இருக்கின்றார், நியாயஸ்தனாக இருக்கின்றார், நீதிமானாக இருக்கின்றார், அநியாயம் செய்யக்கூடாது என்று சொல்லி தடுக்கின்றார். ஒரு நீதிமானை கொலை செய்வது பாவம், ஏன் கொலை பண்ணணும்னு சொல்லி அவர் கேட்கிறார். அந்த அளவுக்கு அவர் ஒரு நல்ல மனிதனாக இருந்தார். அது நாம் பாராட்ட வேண்டும். எப்படிப்பட்ட தகப்பனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை, கேடுகட்டவனுக்கு சவுல் ராஜாவுக்கு எவ்வளவு ஒரு நல்ல பிள்ளை பிறந்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் நம்ம இதை தான் பார்க்குறோம், அப்பா அவ்வளோ கேடுகட்டவனாக இருப்பார், மகன் அவ்வளோ நல்ல மகனாக இருப்பான். அப்பா அவ்வளவு நல்ல அப்பாவாக இருப்பாங்க, பிள்ளை அவ்வளவு கேடுகட்ட பிள்ளையாக இருக்கும். இவங்களுடைய பிள்ளையா இப்படி பிறந்திருக்கு நிறைய நேரங்களில் மக்கள் பேசுவதை நாம் கவனித்து வருகிறோம் அல்லவா. ஏன் அவன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன தப்பு செய்தான் என்று சொல்லி தகப்பனிடத்தில் எதிர்த்து கேட்கின்றான் யோனத்தான். பயப்படலை, அப்பா ராஜாதான் சொல்லி நினைக்கல, அப்பா எதிர்த்து பேசுகிறேன் தப்பாக நினச்சிருவாங்க நினைக்கல, நீதி நியாயம்தான் வேணும், ஏன் கொல்லப்படணும்னு சொல்லி அப்பாட்ட எதிர்த்து பேசுகிறார். தாவீதுக்காக குரல் கொடுத்தார் யோனத்தான் என்று நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். பைபிளை நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேல் பிள்ளைகள் எல்லாரும் பிறக்கிற இப்ரேய பிள்ளைகள் எல்லாம் நைல் நதியில் போட்டு ஆண் பிள்ளைகளை கொலை பண்ணணும்னு சொல்லி அப்பா சட்டம் போட்டிருக்காங்க. மகா என்ன செய்கிறா, குளிக்க போன இடத்துல மோசே இப்ரேய பிள்ளை ஆற்றுல மிதந்து வந்ததை பார்த்து நேசித்து நான் தான் வீட்டுக்கு கொண்டு வளர்க்குறான். அப்பா ஆம்பளை பிள்ளையை கொள்ளணுங்கிறாங்க, மகா அதே பிள்ளையை வீட்டுக்கு எடுத்துட்டு வளர்த்தாலாம், தன் குமாரன் என்று சொல்லி வளர்த்தாலாம். இதுதான் ஆண்டவருடைய செயல் என்று சொல்லி நினைக்கின்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்படித்தான் இரக்கத்தை காண்பிக்கின்றார். கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய பிள்ளைகள் கூட உங்களை நேசிக்கும்படியாக, உங்களை கொள்ள வேண்டும் என்று செயல்படுற கூட்டத்தில் ஒரு சிலர் உங்களை நேசிக்கும்படியாக, அவங்கள்ட்ட இப்படிலாம் திட்டமிடுறாங்க, கவனமாக இருங்கன்னு சொல்லி உங்களை எச்சரிக்கும்படியாக ஆண்டவர் அங்கே யாருடைய உள்ளத்தையோ அவர் எழுப்புகிறார். 1 சாமுவேல் 30 வாசிக்கும்போது அமலேக்கியர்கள்
தாவீதுடைய பிள்ளைகள் மனைவிகள் 600 பேருடைய மனைவி பிள்ளைகள்லாம் பிடிச்சிட்டு போகும்போது அவங்க விரட்டிகிட்டே போகிறாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியாது. அப்போ அதில் சிக்காய் விட்டுட்டு போன எகிப்திய பிள்ளை ஆண்டான். அவர் சொல்கிறார், நான் உங்களை கூட்டிட்டு போகிறேன், எங்கே இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கூட்டத்திலே ஒருத்தர் தாவீதை நேசித்து எனக்கு உயிர் கொடுத்துட்டீங்க, எனக்கு கொல்ல மட்டும் செய்யாதீங்க, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காமித்தாரேன்னு சொல்லி கூப்பிட்டு போனாரா? இதுதான் கடவுளுடைய அதிசய நடத்துதல் என்று பார்க்கிறோம். தாவீதை கொல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்த சவுல் ராஜாவுடைய மகனோ தாவீதிற்கு சார்பாக நின்றான். உங்களுக்கும் கூட அவர் அப்படியே செய்வார். உங்களை கொல்லணும்னு சொல்லி ஒரு கூட்டம் வகை தேடலாம், உங்களை எப்படியாவது தள்ளி விட்டுறணும்னு சொல்லி வகை தேடலாம், உங்களுக்கு விரோதமாக வழக்கு போட்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக செய்வினையை செஞ்சுருக்கலாம், உங்களை குறித்து இடவும்பகளும் கேவலமாக பேசிட்டு தெரியலாம். ஒரு பக்கமும் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த கூட்டத்திலேயே அந்த குடும்பத்திலேயே உங்களை நேசிக்கிறவர்கள் தாங்குகிறவர்கள் இருப்பார்கள் என்கிற நல்ல செய்தி. ஆண்டவர் உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அதில் பாருங்கள், அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டி எறிந்தான். சொத்த மகனே குத்தி போடணுங்கிற அளவுக்கு ஈட்டி எறிகிற அளவிற்கு சவுல் ராஜா இருந்தார். அவர் எதுக்கு எடுத்தாலும் ஈட்டி தான் தூக்கி எறிவார். தாவீது மேலே எறிஞ்சார். இப்போ மகனையும் கொள்ளணும்னு நினைக்கிறார். அவன் தப்பி போயிடுறான். நாம் ஜெபிக்கலாம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட ஒரு அருமையான சத்தியத்தை கேட்க ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஐயா. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். ஈட்டிகளிலிருந்து அவர்களை தப்பிவித்துக் கொள்ளும். பகைகளிலிருந்து, காரணமில்லாத பொறாமையிலிருந்து அவர்களை விடுவித்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகளுடைய உள்ளத்தில் காணப்படுகிற எல்லா வேதனைகளையும் மாற்றி அவர்களை வாழ வைப்பீராக. நீங்கள் ஆசீர்வதிக்க நினைக்கும் பொழுது யாரும் அதை தடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ராஜா, இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன வியாதி இருந்தாலும், எவ்வளவு கொடிதான வியாதி இருந்தாலும், எவ்வளவு அவர்கள் பலனப்பட்டிருந்தாலும் இப்பொழுது இந்த வியாதி நீங்கி இழந்து போன பலனை பெற்று அவர்கள் சுகமாக வாழ உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுதே புறப்பட்டு செல்வதாக. எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. என் ஆண்டவரே, என் தகப்பன், இந்த நாளில் ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக. வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்படியாவது நீ தருவீராக. கண்மணி போல பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் புண்கள், வீக்கங்கள், கட்டிகள், நீர் போட்டிருப்பது எல்லாம் மறையட்டும். அடைப்புகள் எல்லாம் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, மூச்சுவிட முடியாத மக்களுக்கு மூச்சுவிட உதவி செய்யுங்க. பேச முடியாத பிள்ளைகளுக்கு பேச உதவி செய்யுங்க. நடக்க முடியாத பிள்ளைகளுக்கு நடக்க உதவி செய்யுங்க. படுத்த படுக்கையாக இருக்கிற பிள்ளைகளை எழுப்புங்க. செயல்படாத அவங்களை செயல்பட வைங்க. ஆண்டவர், அதே போல் வறுமையின் மத்தியில் வாடி நிற்கிற பிள்ளைகள், கடன்களில் மத்தியில், வட்டி கடன்கள் மத்தியில் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் திகைத்து நிற்கிற பிள்ளைகள், இவ்வளவு தேவைகள் இருக்கிறது, என்ன பண்ணுவேன், பிள்ளைகளை படிக்க வைக்கிறமே என்ன பண்ணுவேன் தெரியாமல் தவித்து நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, அந்த வார்த்தையின்படியே செய்யுங்கப்பா. கண்ணீர் யாவையும் தொடங்க ஐயா. வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாருங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நிரந்தரமான வருமானங்களை ஏற்படுத்தி தாருங்க. வேலைவாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு எப்படியாவது வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்க. போட்டி நிறைந்த உலகம், தான் வெற்றி பெறுவதற்காக, தான் பிஸ்னஸ் நல்லா இருக்குங்கிறதுக்காக என்னனாலும் செய்வாங்க. அது மற்றவருடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி வாசலை திறந்து தாருங்க. வாலிப காலத்தின் பாவங்கள், போதை அடிமைத்தனங்கள், மொபைல் அடிமைத்தனங்கள், மதுபான அடிமைத்தனங்கள், பைக் அடிமைத்தனங்களை சிக்கியிருக்கிறவர்களை எப்படியாவது விடுவியும். ஒரு கூட்ட வாலிப சேனை உமக்காக எழும்ப கர்த்தாவே நீர் உதவி செய்யும். அதை போலவே ஆண்டவரே, எந்த வயதானவர்களை விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளும். எல்லா இருளும் காரிருள் நீங்கட்டும். அற்புதம் அதிசயம் நடக்கட்டும். அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக ஏசப்பா பிள்ளைகள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதபடி ராஜா அவர்களை தூக்கி நிறுத்துங்க. அவளுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமலே போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நாசரேத் திராட்சைப்பழத்தோட்ட ஒளிகளை நேசிக்கிறேன். நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன், அறிமுகப்படுத்துகிறேன். அனைத்து நல்ல உள்ளங்களை ஆசீர்வதியும். இந்த கிருபைகளை தாங்கட்டும். அடைக்கலான் குறையும் முதலில் சேர அநேகரை அழைத்து கொண்டு வாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு என்றைக்கும் சதா காலங்களில் நிலைத்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.